Exercise 2.5 first sum. Check whether the following sequences are in AP. இப்போ இந்த சீக்வன்ஸ் கொடுத்துட்டு இது ஏபியில் வருதான்னு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அதோட சீக்வன்ஸான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஏபினாலே அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும் நமக்கு. என்ன ஃபார்முலா அதுக்கு? சொல்யூஷன் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? T2 மைனஸ் T1 இல்லையா, இதுவும் அப்புறம் T3 மைனஸ் T2வும் ஈக்குவல் ஆகணும். அதாவது இதுக்கு ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸும் இதுக்கு ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இதாவது டிஃப்ரென்ஸு தான், இந்த கேப்பு தான் டிஃப்ரென்ஸு. இந்த டிஃப்ரென்ஸு ஈக்குவலாக இருக்கணும். அடுத்தடுத்து வர நம்பரில் எல்லா டிஃப்ரென்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனு. இப்போ நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம். இது T1, இது A13, A-5, A-7, இது T1, இது T2, இது T3, டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3. இப்போ இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸை கண்டுபிடிப்போம். T2 மைனஸ் T1 என்னது, எப்படி அதெல்லாம் A-5, A-3 மைனஸ் பண்ண என்ன வரும் பாருங்கள், என்ன வரும்? A-5 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் A மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு இல்லையா, ப்ளஸ் 3. அப்போது இதை கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸை கேன்சல் ஆகிடும். இது -5, இது +3, அப்போது -2. இப்போ நம்ம அடுத்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இது ரெண்டுக்கு ஒன்று டிஃப்ரென்ஸு மைனஸ் T2. அப்போது T3 என்னது, A-7 மைனஸ் A-5, இது A-7 ஆகிடும். இது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் A மைனஸ் இன்ட்டு மைனஸ் +5, மைனஸ் ப்ளஸ்ஸும் கேன்சல் ஆகிடும். இங்கே -7, இங்கே +5, அப்போது -2. அப்போ இது இந்த சீக்வன்ஸ் என்னவாக இருக்குது? இந்த சீக்வன்ஸு ஏபி தான். இது ஏபி சரியா. செகண்ட் சம் என்னது, 1/2, 1/3, 1/4, 1/5. இதுக்கு செக் பண்ணோம். இது T1, T2, T3, T4 ஓகேவா. இப்போ T1க்கும் உண்டான டிஃப்ரென்ஸும் T3க்கும் T2க்கும் உண்டான டிஃப்ரென்ஸும் ஈக்குவல் ஆகணும் இல்லையா. இப்போ நான் செக் பண்ணலாம். T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T2 என்னது 1/3 மைனஸ் 1/2 ஈக்குவல் டு 2 இன்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, 2 மைனஸ் இது 3 டிவைடட் பை 3 இன்ட்டு 2 6 ஈக்குவல் டு -1/6. அப்போ நான் அடுத்த நம்பர் எடுக்கணும் இல்லையா, இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போது T3 மைனஸ் T2 ஈக்குவல் டு 1/4 மைனஸ் 1/3 ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, 3 இது 4, 3 மைனஸ் 4 டிவைடட் பை 3 4s are 12 மைனஸ் 1/12. இது ரெண்டு ஈக்குவல் ஆகுதா? இல்லை. அப்போது கண்டிப்பாக இது நாட் ஏபி ஓகேங்களா. தேர்ட் சம்மு 9, 13, 17, 21. இதை T1, T2, T3, T4ன்னு வச்சுங்க. T2 மைனஸ் T1 இல்லையா, T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு 13 மைனஸ் 9 ஈக்குவல் டு 4. அப்புறம் T3 மைனஸ் T2 17 மைனஸ் 13 ஈக்குவல் டு 4. அப்போ ரெண்டும் ஈக்குவல் ஆகிறதுனால இது ஏபி. ஃபோர்த்து சம்மு என்னது, -1/3, 0, 1/3, 2/3. சா, இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? -1/3 T1, T2, T3, T4. T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு 0 மைனஸ் -1/3 இல்லையா, T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு 1/3 அவ்வளோதான் இல்லையா. அப்புறம் வேறு என்ன இருக்குது,
T3 மைனஸ் T2 என்னன்னு பாருங்கள். T3 என்னது இது இல்லையா, 1/3 மைனஸ் 0 ஈக்குவல் டு 1/3. ரெண்டு ஈக்குவல் ஆகுது இல்லையா, அதனால் இது ஏபி தான். ஃபிஃப்த்து சம்மு 1 மைனஸ் 1 கம்மா மைனஸ் 1 1 கம்மா மைனஸ் 1. இப்போ பாருங்கள் 1 கம்மா மைனஸ் 1 T1, இது T2, இது T3, இது T4ன்னு வச்சுக்கோங்க. T2 மைனஸ் T1 என்னன்னு பாருங்கள், -1 ஈக்குவல் டு -2 இல்லையா. அப்புறம் T3 மைனஸ் T2 பாருங்கள், 1 மைனஸ் -1 ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள் T3 பாருங்கள் 1, T2 -1, அதனால் -1 நான் போட்டுக்கிட்டேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இல்லையா. அப்போது 1 + 1 ஈக்குவல் டு 2. இங்கே -2, இங்கே +2, ரெண்டு ஈக்குவலாக இல்லை, அதனால் நாட் ஏபி. அவ்வளோதான். தேங்க்யூ.